பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கும் ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்கறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறாரு. ஆண்டவரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. 96ஆம் சங்கீதத்திலிருந்து 2-3 வசனத்தை எடுத்து உங்களுக்கு பேசலான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அதை காரியங்களை அது விளங்க பண்ணுவாராக. I bless you, all of you. I want to take a few small message from Psalms 96. Proclaim, declare and say. அறிவியுங்கள், விவரித்து சொல்லுங்கள், சொல்லுங்கள். என்ன அறிவிக்கணும்? ஹல்லேலூயா. 96ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து அவருடைய ரட்சிப்பை அவருக்கு நாளுக்கு நாள் சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கணும், அவருடைய ரட்சிப்பை நாளுக்கு நாள் சுவிசேஷமாய் அறிவிக்கணும். ரட்சிப்புன்னா என்னது? ரட்சிப்புன்னா நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணி ஆண்டவரிடத்தில் ஏற்று சொல்லி இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். பாவ மன்னிப்பு நிச்சயம் புரிஞ்சுப்பையும் நம்ம ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்குறாங்க இல்லை, அதுதான் நமக்கு ரட்சிப்பு நிச்சயம். அந்த ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Verse 2:96 is saying, sing to the Lord, bless his name, proclaim the good news of his salvation from day to day. Hallelujah. Proclaim. We have to tell everyone about the salvation of Christ. How this salvation will come? We have to confess our sins and believe Jesus Christ, and we have to be washed with the blood of Jesus in faith. So through this repentance, the salvation will be confirmed. So this salvation should be given freely to us by Jesus Christ. That the 1 Timothy 2nd chapter 4 is saying all people should be saved. That is the will of God. Hallelujah. We have to pray for that. All of us should pray. Second point, declare. What is declare? That is தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விவரித்து சொல்லுங்கள். என்ன விவரித்து சொல்லணும்? ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் பெரியவரும் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அது வசனம் 96ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். ஹல்லேலூயா. அது விவரித்து சொல்லுங்கள். இங்கிலீஷில் பார்த்தோன்னா, declare his glory among the nations, his marvelous works among all the people, for great is the Lord. கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு, and greatly to be praised. Hallelujah. He is to be feared above all gods. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அவருடைய அதிசயங்களையும் அவருடைய மகிமையையும் நம்ம யாருக்கு சொல்லணும்? மற்றவங்களுக்கு சொல்லணும். மற்ற மக்களுக்கு சொல்கிற சமயம் தெரிஞ்சவங்க நம்ம சொல்கிற சமயம் அவங்க அதை ஏற்றுக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனம் இருந்தால் ஏற்றுக்கிடுவாங்க. தே வில் பி சேவ்டு. அப்போ அதுதான் தேவனுடைய சித்தம். he likes to like us to tell, அல்லனா to declare. சொல்லணும் மற்றவங்களுக்கு. அதுதான் சொல்கிறாரு. இது declare to the nation. Declare his glory among the nations. Hallelujah. Hallelujah. அதிசயங்களையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். 3வது என்ன சொல்லியிருக்குன்னா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதில் 96ஆம் சங்கீதம் 10 முதல் 13ஆம் வசனம் வரை பார்த்தோன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு நீதிபதியாக வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. He will come as a judge.
10 கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். 13 வசனம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய வருகையை பற்றி. அவர் வரும்போது ராஜாவாக அரசாழ்வார் 1000 வருஷம். அப்புறம் he will judge the people. நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். அவர் நீதியோடும் சத்தியத்தோடும்னா ஃபெய்த்ஃபுல்னஸ். ஹல்லேலூயா. he will judge the people righteously and with equity. சமமா, எந்த பட்சபாதமும் இல்லாதபடி நியாயம் தீர்ப்பாராம். ஹல்லேலூயா. அது நிமித்தம் என்ன செய்யுமா, இந்த வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கும், காடும் அதில் உள்ள யாவும் களி கூறும். அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். இந்த இயற்கையே ஆண்டோடைய வருகையை பற்றி சொல்லும்போ அது வருவாருன்னு தெரிஞ்சு களி கூறுமா, அந்த வானங்கள் முழங்குமா, இதெல்லாம் காரியமும் நேச்சர் வில் என்ஜாய். Hallelujah. What in English was saying? Say among the nations, the Lord reigns. Yes, the world is established. It shall never be moved. Hallelujah. He will judge the people with the equity. 13th verse, before the Lord he comes to judge the earth. He will judge the world in righteousness and the people in his faithfulness. Appo hallelujah, he will judge the people righteously in true with the equity, righteously with equity and with faithfulness. Hallelujah. With the faithfulness he will judge the people. This he had to tell other people, God is coming and he will reign and he will judge the people. These all three we have to tell to the people or proclaim to the people. Hallelujah. Hallelujah. What are the things? Salvation, then his glory and marvelous words, and about his righteous judgment. Hallelujah. ஆண்டவருக்கு அவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லணும், அவருடைய மகத்துவமான கிரியைகளையும் அவருடைய மகிமையையும் சொல்லணும். ஹல்லேலூயா. இன்னும் அவருடைய நீதி. ஹல்லேலூயா. அவர் நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் அவர் என்று சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு இதை சுவிசேஷமாய் அறிவிக்க நமக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அதனால இது நம்ம செய்யணும். மற்றவங்களுக்கு நம்ம பெற்ற ரட்சிப்பு, நம்ம அறிவு, கர்த்தர் நமக்கு கொடுத்த அறிவு, அவரை பற்றிய அறிவு, அவருடைய வருகை பற்றிய அறிவு, அவருடைய 1000 வருட அரசாட்சி, இதை நமக்கு மற்றவங்களுக்கு சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு தெய்வம் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்கள், அறிவியுங்கள், விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி, யூ proclaim, you declare and say. Hallelujah. This is the commandment God has given to us. We must do, all of us do as a ministry for God. We have to tell about the love of Jesus, love of God. Father is loving us. Jesus is loving us. Through Jesus, we got the salvation, and we are going to we are preparing to go with Jesus. For that, we have to be prepared. Let me pray. Hallelujah. Hallelujah. தகப்பனே, அன்பின் கரங்களில் தருகிறாப்பா. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை குறித்தும், ஹல்லேலூயா, உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்தும், உம்முடைய மகிமையை குறித்தும், உம்முடைய ஹல்லேலூயா, நீ நிதானமாய் நியாயம் தீர்க்கிற தேவன் என்பதையும், ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த கமாண்ட்மெண்ட்டை தந்திருக்கிறீரப்பா. அப்படியே நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபைகளை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. Let us say
hallelujah, about salvation, about the marvelous works of God, about the judgment, judgment by, hallelujah, righteously and equity, my Lord, hallelujah. Father, I'm asking in the name of our Lord Jesus Christ, our Savior. எங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென், 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 ஆமென். God bless you all. Thank you.